நெல்லிக்காய் கூடையில் எப்படி ரோஸ் பூ போட்டு கூடை பின்னுவோம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காய் கூடைக்கு 5.5 அடியில் 20 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். 5.5 அடி 20 வயர் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் நட்டு தான் போடணும். வயரை ரெண்டாக மடிச்சிட்டு ரன்னிங் வயரையும் இந்த வயரையும் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மடித்து ரன்னிங் வயரை வச்சு இந்த மாதிரி பேசிக் நட்டு போடுறோம். ரெண்டு வயரையும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கூட குறையாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வயரை ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இல்லைன்னா பின்னாடி ஏறி இறங்கி வயர் பத்தாமல் போயிடும். அடுத்த வயரை ரெண்டாக மடித்து ரன்னிங் வயரை வச்சு பேசிக் நாட் போட்டுக்கிறணும். இதே மாதிரி ஒவ்வொரு வயரையும் ரெண்டாக மடித்து ரன்னிங் வயர் வச்சு 20 வயரையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். ஒவ்வொரு தடவையும் வயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடி ஃபுல்லாக பேசிக் நாட் போட்டு 10 அடி போடுறோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து மேலே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம். அதுக்கடுத்து ரோஸ் பூ எப்படி பின்னணும் என்பதையும் பார்த்துருவோம். அடி போடுறதில் இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் ரெண்டாக மடித்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் பேசிக் நாட்டு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் அடி ஒரு 2 லைன் மட்டும் காட்டுறேன். இப்படி தொடர்ந்து எல்லா வயரையும் 20 வயரையும் மடித்து போட்டுட்டு அப்படியே ரன்னிங் வயர் வச்சு கடைசியில் அந்த வயரை கட் பண்ணி விட்டுறணும். 20 வயரையும் போட்டு முடித்தாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு இந்த மாதிரி அளந்து அங்கே எந்த அளவு வருதோ அதே அளவு மடித்து அந்த இடத்துல கட் பண்ணி விட்டணும். ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். அடுத்து ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு எந்த அளவு கட் பண்ணணுமோ அந்த அளவு வச்சேவும் நம்ம அளந்து எடுத்துக்கிறணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து அளந்து மடித்து அந்த இடத்துல இருந்து மடிக்கணும். மடிச்சுட்டு பேசிக் நாட்டு போடணும். ரன்னிங் வயர் வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த வயரை மடிச்சுட்டு ரன்னிங் வயரை அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி மடித்து பேசிக் நாட்டு போட்டுறணும். பின்னுறப்ப நல்லா வயரை இழுத்து வச்சு டைட்டாக வச்சு போடுங்க, இல்லாட்டி கலண்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக எடுத்து இறுக்கா போட்டுக்கிட்டே இதே மாதிரி இந்த வயரையும் கடைசியில் வந்த உடனே அங்கே பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து எந்த அளவு வருதோ அதே அளவு கட் பண்ணி விட்டுறணும். தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் பின்னிட்டு கட் பண்ணி விடுங்க. 10 அடி போடுறோம் இதுக்கு. மேலே 4 கீழே 5 10 அடி போட்டு முடிங்க. 10 அடி போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 9 அடி போட்டாச்சு. அடுத்து இந்த 10வது லைனையே ஆரம்பிக்கிறது எப்படின்ட்டு இந்த மாதிரி ரன்னிங் வயரை உள்ள வயரை வச்சு மடித்து ரன்னிங் வயரை வச்சு ஆரம்பிக்கிறோம். ரன்னிங் வயரை வச்சு ஆரம்பித்து ஃபுல்லாக பேசிக் நட்டு 10வது லைன் நான் போடுறேன். அது தெரிஞ்சுக்கட்டுன்றதுக்காக
எப்படி கடைசி வரைக்கும் இதே மாதிரி ரன்னிங் வயர் வச்சு அளந்து போடுறோம். கடைசியில் வந்த உடனே ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விடணும். உள்ள வயரை வச்சு அளந்து கட் பண்ணி போடுங்க. ஒயிட் கலர் வயர் வச்சு 10 லைன் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம 2 வயராக எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடிச்சு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் போடுறத பார்த்துட்டு அதே மாதிரி போட்டுக்கோங்க. அடி பேசிக் நட்டு, மேலே நெல்லிக்காய் முடிச்சு. இது வயர் 2 ரோல் தேவைப்படும். ஒயிட் 1.5 தேவைப்படும். அந்த பிங்க் கலர் போடுறேன் நான் அந்த பூவுக்கு, அது ஒரு 1/2 ரோல் தேவைப்படும். அதனால் 2 ரோல் வாங்கிக்கோங்க. 2 ரோல் ஒயிட்டும் ஒரு ரோல் பிங்க்கும் வாங்கிக்கணும். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த பாதி இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் வயரை அந்த பக்கத்தில் உள்ள வயரை வச்சு அளந்து அந்த இடத்த மடித்து கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு இப்போ ஃபஸ்ட்டு 2 வயராக எடுத்துட்டு ஒரு 4 வயர் விட்டுட்டு 5வது லைனில் ஆரம்பிங்க. இந்த ரன்னிங் வயரை கொஞ்சமாக மடித்து வச்சுக்கணும். ஏன்னா அது சைடில் உள்ள வயரை வச்சு கோர்த்து விட்டுறணும் எக்ஸ்ட்ரா உள்ளதை. இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 வயரை எடுத்து ஒன்று மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு வயரை வச்சு 2 வயரைக்கும் உள்ளே கோர்த்து, இந்த மாதிரி 2 வயரையும் கோர்த்து கீழே வயரை வச்சு இழுத்துட்டு ஒன்றுக்குள்ளே கோர்க்கணும். இன்னொரு லூப்புக்குள்ளே 2 வயரும் கோர்த்து நெல்லிக்காய் முடிச்சு போடணும். திருப்பி ரன்னிங் வயரை மடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள வயரை ரன்னிங் வயரோடு மடிச்சுட்டு அடுத்து 2வது சுற்றி எடுத்துக்கணும். ஒரு வயரை மேலே போட்டு இன்னொரு வயரை ஒரு லூப்லேயும் 2வது வயரை 2 லூப்லேயும் போட்டோமாக்கு நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். நெல்லிக்காய் முடிச்சு இன்னொரு தடவை ஸ்லோவாக காட்டுறேன். ரன்னிங் வயர் மடிச்சிடணும். இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத அதோடு சேர்ந்து லூப்பு பண்ணி வைக்கணும். 3வது வயரை 2தையும் கோர்த்து வைக்கணும். அப்புறம் கீழே உள்ளதை எடுத்து வச்சுட்டு அடுத்து 2வது வயரை ஒரு லூப்புக்குள்ளேயும் 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்க்கணும். கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை இழுத்து டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். டைட் வச்சுருங்க. அதுக்கடுத்து இன்னொரு நெல்லிக்காயும் பாருங்கள். இந்த மாதிரி வயரை லூப் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள வயரை இந்த லூப் மேலே வைக்கணும். இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி 3வது வயரை 2தையும் கோர்த்து வைக்கணும். இது மேலே எடுத்து போட்டு 2வது ஒரு லூப்லேயும் 3வது வயரை 2 லூப்லேயும் கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை இழுத்து டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். இதே மாதிரி சுற்றி 4 பக்கமும் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டு சுற்றி நெல்லிக்காய் முடிச்சு போட்டு இதோட முடிக்கிறோம். அதுக்கடுத்து ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்றதை பார்ப்போம். பக்கத்தில் உள்ள வயரை நல்லா லூஸ் வைக்கணும். மேலேருந்து கீழே இழுத்து விட்டு அதுக்கடுத்து மேலே அந்த வயரை இழுக்கணும்.
கொஞ்சம் விட்டிருந்த வயரை நான் சைடில் கோர்த்து விட்ருங்க, இல்லாட்டி கலண்டு வந்துகிட்டே இருக்கும். கோர்த்து விட்டுட்டு அதுக்கடுத்து நெல்லிக்காய் முடிச்ச நல்லா லூஸ் படுத்தி கீழே இழுத்து அதுக்கடுத்து மேலே 1 இன்ச்சு வர மாதிரி ரெண்டு லூப்பையும் மேலே இழுக்கணும். மேலே இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம ரன்னிங் ஒயர் இருக்குதுல்ல, அந்த ரன்னிங் ஒயர் வந்து 2 மடித்து ஒரு லூப்பில் வச்சுட்டு அந்த பின்னாடி இருக்கிற வயரை அந்த ஒரு லூப்புக்குள்ளே கோர்த்துடணும். இதோட கோர்த்துட்டு அதுக்கடுத்து அந்த லூப்பை அடுத்த லூப்புக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கடுத்து பின்னாடி இருக்கிற வயரையும் இந்த லூப்புக்குள்ளே கோர்த்து விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம டைட் வச்சோமாக்கும் ஏணிப்படி முடித்து வந்துடும். இது ஏன் போடுறோன்னா ரெண்டுமே ஒரே லைனாக இருக்கிறதுக்காக இந்த இது போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா பிங்க் கலர் வயர் வச்சுருக்கிறேன், அந்த வயரை வச்சு ரோஸ் பூ எப்படி போடுவோன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஏதாவது ஒரு நாட்டில் ஆரம்பிக்கலாம். இப்படி நெல்லிக்காய் முடிச்சிருக்குதுல அதில் நம்ம கோர்த்துடணும். அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். ஒரு 5 நாட்டு கோர்த்து விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த வயரை ரோஸ் கலர் வயரை நம்ம பூ மாதிரி போடுவோம். வயரு டைட்டாக இருக்கனால கோர்க்க முடியல, 2 வயர் கோர்த்தாச்சு. வயர் வந்து நம்ம அந்த பூ கோர்க்கறதுக்கு எவ்வளோ வயருன்னா ஒரு 6 அடியில் கட் பண்ணிக்குமா. அப்போ தான் வந்து அதுக்கு மேலேண்டா நம்ம கோர்த்து எடுக்கணும், நிறைய வயராக இருக்கும். அதனால் ஒரு 6 அடி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பூ போடுவோம். எத்தனை பூ போடுறோமோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 6 அடி கட் பண்ணி அடுத்த லைனில் போடுவோம். ஒவ்வொரு பூவும் போடுறப்ப நம்ம 6 அடி 7 அடி போட்டோமாக்கா அப்போ ஓரளவு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி வயரை கோர்த்து மடக்கி விட்டு அடுத்த ஹோலில் கோர்க்கணும். அதுலேருந்து இந்த ஹோலில் இழுத்துட்டு அதை நல்லபடி மடித்து அடுத்த ஹோலில் இழுக்கணும். அடுத்த ஹோல்லேருந்து அது பக்கத்தில் உள்ள ஹோலுக்கு இழுத்துட்டு அப்படியே மடித்து விட்டோமாக்கு நம்ம ஒரு பூ மாதிரி வரும். இதேமாரி அந்த வயரில் வச்சு இழுத்துடணும். அந்தலேருந்து அடுத்த நெல்லிக்காய் முடிச்சில் அந்த ஒரு ஓட்டை இருக்குல்ல அதுக்குள்ளே கோர்த்து எடுக்கிறோம். கோர்த்துட்டு அதுக்கடுத்து மேலே உள்ள வயரை ஒரு சுற்றி எடுக்கிறோம். அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள வயரையும் ஒரு சுற்றி முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து ஒரு ஹோல் வருதில்ல அந்த ஹோலுக்குள்ளே கோர்த்து வெளியே எடுத்துட்டு மடித்து முன்னாடி கொண்டு வந்து அடுத்த ஹோலில் கோர்த்து மடித்து அடுத்த பக்கம் இழுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த பக்கம் இழுக்கிறோம். அடுத்த ஹோல்லையும் கோர்த்து வெளிப்பக்கமாக இருக்கிறது வெளியவே இருக்கிற மாதிரி வச்சு கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்து அடுத்ததில் ஹோலில் கோர்க்குறோம். கோர்த்து அப்படியே இங்கே முன்பக்கமாக இழுத்து மடித்து அந்த ஃபஸ்ட்டு வயர் சுற்றினோம்ல அது கொண்டு போயிடும். இப்போ பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது.
அதுக்கடுத்து அடுத்த நெல்லிக்காய் முடிச்சு ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே கோர்த்து எடுக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பூவும் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடணும். அதுக்கு மேலே இந்த பூவை ஒவ்வொரு பூவாக அப்படி மடித்து அந்த வயரை சுற்றி எடுக்கணும். அதுக்கு அடுத்த வயரையும் இப்படி சுற்றி எடுத்துட்டு அடுத்த ஹோல்ஸ்குள்ளே உள்ள கோர்த்து அப்படி மடித்து எடுக்கணும். அந்த ஹோலில் விட்டு வெளியே எடுத்து அப்படி முன்பக்கமாக கொண்டு வந்து மடித்து அடுத்த ஹோலில் கோர்க்கணும். அடுத்த ஹோலில் அப்படி கோர்த்துட்டு முன்பக்கமாக இழுத்து மடித்து அதுக்கு அடுத்த ஹோலில் கோர்க்கணும். இப்படி ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் கோர்த்து எடுத்து நம்ம ஒரு பூவை போடணும். தச்சு மடித்து அடுத்த ஹோலில் கோர்த்து எடுக்கணும். மடித்து அதுக்கு அடுத்தது ஹோலில் கோர்த்து எடுக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பூவையும் போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்குதோ அதே கலர் ரோஸ் வயர் எடுத்து போட்டு முடிங்க. இதுதான் நெல்லிக்காயும் ரோஸ் பூவும் போட்டு முடிக்கிறது. இதே மாதிரி கூடையில் எல்லாம் ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சும் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த பூவை போட்டுகிட்டே வாங்க. வயர் மிச்சம் கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் இதை கோர்த்து விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 6 அடி வயர் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பூவை இதிலேருந்து விட்டதுலேருந்து ஆரம்பித்து போட்டுக்கிட்டே வரணும். மீதி பூவையும் இதே மாதிரி வயர் கட் பண்ணி போட்டுட்டு வாங்க. பார்ட் 1 அதுக்கடுத்து பார்ட் 2 அடுத்த இது போடுறேன். நெல்லிக்காய் முடிச்சு கூடையில் 10 லைன் போட்டதுனால மேலேயும் 10 லைன் வரணும். அப்போ தான் கூடை கரெக்டாக இருக்கும், நீளமும் அகலமும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் 10 லைன் போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரோஸ் கலரில் நம்ம பூ போட்டு முடிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி 2 லைன் பூ போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஒரு லைன் உங்களுக்கு எந்த மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சிலையும் நம்ம ரோஸ் கலர் வயரை வச்சு பூ ஒவ்வொரு டிசைனாக போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன் ஒயிட்டு ஒவ்வொரு லைன் பிங்க் போடலாம், இல்லை 2 வச்சு போட்டுக்கலாம். இது நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணுன்றது இந்த நெல்லிக்காய் முடிச்சில் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வயரையும் கீழே இழுத்து ஃபஸ்ட்டு ஒரு வயரை எடுத்து ஒரு இதில் கோர்த்துட்டு அதுக்கு அடுத்து 2வது வயரை எடுத்து அதுக்குள்ளேயும் அந்த வயரை பின்னாடி உள்ள வயரை கோர்த்துட்டு கீழே இருக்கிறத இழுத்து மேலே விடணும். அப்படி விடுறப்ப நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்பயும் மாதிரி சாதாரண நட்டை போடுற மாதிரி இது 2 இதுலேயும் கோர்த்துடணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா டைட் வச்சமாக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். கீழே இழுத்துட்டு மேலே டைட் வைக்கணும். ஏணிப்படி முடிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரே லைனாக இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறது. அடுத்து அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு பக்கமாக நம்ம அடுத்த நாட்டு போடணும். இப்போ இதே மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம அடுத்து உள்ளே கோர்க்கணும். அடுத்து இந்த லைனையும் போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து கோர்த்து விட்டுறணும்.
கீழே அடி 10 அடின்றதுனால மேலேயும் 10 லைன் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு நம்ம டிசைன் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து உள்ளே கூடி கோர்த்து விட்டுறணும். இது மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நம்ம இந்த வயரை கோர்த்து டைட் வைக்கணும். ஒரு ஹோல்ஸை விட்டு அதுக்கு அடுத்த ஹோலில் வந்து கோர்த்து 2வது ஹோலில் இழுக்கணும். அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நல்லா ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் இந்த மாதிரி அடியில் கொடுத்து வயரை எடுத்து பின்னணும். பின்னி முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக சுற்றி போட்டுருங்க. அடுத்த லைன் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற வயரை நம்ம சாதாரண நாட்டு போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு அடுத்து கோர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடையிலையும் நாட்டுக்கு இடையில வர்ற 2 எக்ஸா வருதில்ல, அந்த 2 வயரையும் எடுத்து சாதாரண நாட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வயரையும் எடுத்து போட்டு அதுக்கு அடுத்து நம்ம கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு அந்த வயரை உள்ளே கூடி கோர்த்து விட்டுறணும். ஒவ்வொரு வயரையும் நெல்லிக்காய் முடிச்சு வழியாக ஒரே லைனில் 2யும் கூட கோர்த்துலாம். அந்த ப்ளெயினாக போட்டிருக்க அந்த வயரை விட்டு அதுக்கு அடுத்ததில் நம்ம கோர்த்துட்டே வந்துடணும். இது மாதிரி எல்லாம் சுற்றி கோர்த்துட்டு பிங்க் கலர் வயரையும் போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கைப்பிடி போடணும். கைப்பிடி வந்து தனியாக அடுத்த இதில் காட்டுறேன். இது அதிகமாக வர்றதுனால அடுத்து தனியாக கைப்பிடி எப்படி போடணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். அடுத்து